அனைவருக்கும் வணக்கம். நான் சந்தியா மாதேஸ்வரன். இந்த பதிவில் குலதெய்வம் எந்தெந்த உருவத்தில் நம்ம வீட்டிற்கு வரும் அப்படின்றத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். குலதெய்வம் என்றாலே குலத்தை காக்கும் தெய்வம் குலதெய்வம். நம்ம குலத்தை வாழடி வாழியாக பரம்பரையாக காப்பாற்றுற தெய்வம் தான் குலதெய்வம். இந்த குலதெய்வத்தை நம்ம வணங்காமல் விட்டால் நம்ம குலம் நிறைய இன்னல்களும் துன்பங்களும் கஷ்டங்களையும் சந்திக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணி பொங்கலிட்டு பூஜை பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லது. தினமும் பூஜை பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லைன்னா வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் பூஜை பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, நம்ம கடவுளை நினைக்கும் போது நம்ம குலதெய்வத்தை நினைக்கணும். நிறைய பேருக்கு நிறைய இஷ்ட தெய்வங்கள் இருக்கும். எனக்கு பாபா பிடிக்கும், எனக்கு முருகர் பிடிக்கும், விநாயகர் பிடிக்கும், சிவன் பிடிக்கும். இந்த மாதிரி குலதெய்வத்தை விட்டுட்டு நிறைய இஷ்ட தெய்வங்கள் இருக்கும். அந்த இஷ்ட தெய்வங்களை நீங்கள் வணங்கினாலும் உங்கள் கோரிக்கை ஏதாவது இருக்குது, எனக்கு இதை நிறைவேறணும்னு நீங்கள் குலதெய்வத்துக்கிட்ட கேட்காம இஷ்ட தெய்வத்துக்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா கூட, இஷ்ட தெய்வங்கள் முதல்ல போயிட்டு குலதெய்வத்துக்கிட்ட இந்த மாதிரி கோரிக்கைகள் உங்கள் பக்தர்கள்கிட்ட இருந்து வந்திருக்கு, இதை நான் நிறைவேற்றலாமா, இது அவங்களுக்கு நல்லதா, அந்த மாதிரி கேட்டுட்டு குலதெய்வம் அருள் கொடுத்தா மட்டும்தான் இஷ்ட தெய்வங்கள் நம்ம கோரிக்கையை நிறைவேற்றும். அதனால் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு இதுலேயும் கஷ்டத்துலேயும் குலதெய்வத்தை நம்ம வணங்குறது நினைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போது நம்ம குலதெய்வம் நம்ம வீட்டிற்கு எந்தெந்த உருவங்கள் மூலயமா நம்ம வீட்டிற்கு வரும் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல நம்ம வீட்டிற்கு நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை பற்றி, திருமணம் பற்றியோ, வீடு கட்டுறதை பற்றியோ, இல்லைனா ஏதாவது ஒரு கோவில் கட்டுறது, இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் ஏதாவது நம்ம பேசும்போது திடீர்னு குழந்தை நம்ம வீட்டிற்கு வரும். அதாவது நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகள் இல்லை, பக்கத்து வீட்டில் இருந்தோ இல்லை வெளியில் விளையாடுற குழந்தைகள் ஏதோ நம்ம ஒரு நல்ல விஷயங்கள் பேசும்போது அது செய்யலாமா வேண்டாமான்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது குழந்தைகள் திடீர்னு வந்துச்சுன்னா அப்போ குலதெய்வம் நம்மளுக்கு அந்த குழந்தைகள் மூலமாக இது நல்லது தான், நீங்கள் செய்யலாம் அப்படின்ற மாதிரி குழந்தைகள் உருவத்தின் மூலமா நம்மளுக்கு சொல்லும். இரண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டிற்கு காளை மாடு இல்லைன்னா பசுமாடு, காகம், இந்த மாதிரி பறவைகள், இந்த மாதிரி ஏதாவது நம்ம வீட்டிற்கு ஒரு பசிக்காக, ஏதாவது ஒரு காரணத்துக்காக, தாகத்திற்காக நம்ம வீட்டுக்குள்ளே வரும். இப்போ நம்ம பசுமாடுலாம் நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதுன்றது ஒரு அரிதான செயல் மாதிரி தான். அது நம்ம டெய்லியும் பார்க்க முடியாது, எப்பயாச்சும் தான் வரும். இந்த மாதிரி காளை மாடு பசுமாடுலாம் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா இது குலதெய்வம் நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதுக்கான உருவங்களாக நம்ம பார்க்கலாம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எல்லாத்தையுமே துறந்துட்டு பசியால் வாடும் பரதேசிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எல்லா செல்வங்கள் எல்லாமே இழந்துட்டு அவங்களுக்குன்னு எதுவுமே இருக்காது, எல்லாத்தையுமே விட்டுட்டு அவங்க ஒரு பசியால் நம்மக்கிட்ட பசிக்காக நம்ம வீடு தேடி வராங்கன்னா அவங்களும் குலதெய்வ உருவமாக நம்ம வீட்டுக்குள் நம்மளுக்கு பசியைக்காக வராங்க. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் இப்போ நிறைய பேர் சித்தர்கள் அவங்க எல்லாமே நல்லா சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறது அப்படியே பலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போயிட்டு பொன் பொருள் இந்த மாதிரி பணம் இந்த மாதிரிலாம் கொடுத்து அவர்கிட்ட நம்ம ஏதாவது ஒரு கோரிக்கையை வச்சா கூட அவர் அந்த செல்வத்தை எதுவுமே தொடமாட்டார். அவர் ஒரு இறை சக்தியோட எல்லாத்தையுமே துறந்துட்டு இருப்பார். அவரோட அருள்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறது நம்ம வீடு தேடி வர்றதோ இல்லை அந்த சித்தரோட அருள் கிடைக்கிறது அது மூலயமா நம்ம குலதெய்வம் நம்மளுக்கு அருள் கொடுத்து நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கான ஒரு அறிகுறியாக நம்ம அதை எடுத்துக்கலாம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நிறைய தெய்வங்கள் பார்த்திங்கன்னா பொன், அதாவது ஆபரணங்களை விரும்பும். நம்மளுக்கு திடீர்னு நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம், திடீர்னு நம்மளுக்கு ஆபரணங்கள் மேலே ஒரு இஷ்டம் நிறைய
பொன் வந்து நம்ம வாங்கி வாங்கி வைப்போம். அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து தங்கம் எல்லாம் வந்து தங்கம், வைரம் இந்த மாதிரி ஆபரணங்கள் எல்லாம் நம்ம வீட்டில் சேர்ந்துச்சுன்னா அப்போது குலதெய்வங்கள் வந்து ஆபரணங்கள் மூலயமா நம்ம வீட்டிற்குள்ளே வருது அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, கனவுல நம்மளுக்கு ஒரு சுமங்கலி பெண் இல்லை குழந்தைகள், ஒரு பெரியவரை வந்து வெள்ளை வேஷ்டி ஒரு வெள்ளை துண்டு போட்டு இருக்கிறது, இந்த கனவுகள் மூலயமா நம்மளுக்கு வந்து குலதெய்வம் வந்து நம்ம வீட்டிற்கு இந்த உருவங்கள் மூலயமா, அதாவது நம்மளுக்கு கனவு மூலயமா நம்மளுக்கு உணர்த்தும் குலதெய்வம் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வருது அப்படின்றது இந்த உருவங்கள் மூலயமா நம்மளுக்கு உணர்த்தும். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தெய்வீக மரம். தெய்வீக மரம்லாம் நம்ம என்னென்ன சொல்லுவோம்? வேப்ப மரம், வில்வ மரம், அப்புறம் துளசி செடி, அப்புறம் அருகம்புல், இதெல்லாம் வந்து தெய்வங்களுக்கு உகந்த மரம், செடி, புல் வகைகள். இதெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி நாம்பளா வளர்க்காமல் அதுவே தானாக, இப்போது அரச மரம்லாம் கூட பார்த்திங்கன்னா திடீர்னு நம்மளுக்கு முளைக்கும். அந்த மாதிரி நாம் எதுவுமே பண்ணாமல் அதுவே தானாக வந்து உருவாகி வந்துச்சுன்னா அந்த உருவங்கள் மூலயமா கூட நம்மளுக்கு குலதெய்வம் வந்து நடமாட்டம் இருக்குது அப்படின்றத வந்து நாம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விபூதி, மல்லிகை வாசனை, சுருட்டு வாசனை, இதெல்லாம் வந்து நமக்கு திடீர்னு நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே இல்லாமல் திடீர்னு நம்மளுக்கு அந்த வாசனை வந்து லேசாக வந்துட்டு இருக்கும். என்னடா இது நம்மளுக்கு இத்தனை நாள் இல்லாமல் இப்போ மட்டும் இந்த விபூதி வாசனை, எலுமிச்சப்பழம் வாசனை, அப்புறம் மல்லிகைப்பூ வாசனை, சுருட்டு வாசனைலாம் வருதே அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா, இந்த வாசனைகள் எல்லாம் கூட குலதெய்வத்தின் அருள். அதாவது குலதெய்வம் இந்த வாசனைகள் மூலமாக கூட நம்மளுக்கு நம்ம வீட்டிற்கு வந்திருக்கும். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல்லியோட சத்தம். நம்ம ஏதாவது நம்ம பேசும்போது பல்லியோட சத்தம் கேட்கும். அருள்வாக்கு கொடுக்குற மாதிரி, நம்ம ஒரு இடத்துல கோயிலுக்கு போயிட்டு அருள்வாக்கு கேட்போம்ல, எனக்கு வந்து இந்த கஷ்டம் இருக்குது, இதுலேருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமா கிடைக்காதான்ற மாதிரிலாம் அருள்வாக்கு கேட்போம். அந்த மாதிரி நம்மளுக்கு வீட்டில் வந்து நம்ம ஒரு நல்ல விஷயங்கள் ஏதாவது பேசிகிட்டு இருக்கும்போது, இல்லை ஏதாவது நம்மளுக்கு பல்லியோட நடமாட்டமே நம்ம வீட்டில் இருந்தால் நம்மளுக்கு வந்து குலதெய்வம் வந்து நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் வீட்டில் வந்து பல்லிகள் வந்து நடமாட்டம் இருக்கவே இருக்காது. அப்படியே பல்லிகள் நடமாட்டம் இருந்தாலும் அது வந்து சத்தம் போடாமல் இருக்கும். இந்த மாதிரிலாம் இல்லாமல் பல்லிகள் வீட்டில் இருந்து சத்தம் போட்டுச்சுன்னா அங்கே வந்து குலதெய்வத்தோட அருள் இருக்குது. இந்த பல்லிகள் மூலயமாவும் குலதெய்வம் வந்து நம்மளுக்கு உருவங்களாக வந்து நம்மளுக்கு அருள் கொடுக்கும்.